நான் உங்கள் உமா. இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா டாப் 100 ஸ்கூல் புக் சம் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சார் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் சம் இம்பார்ட்டன்ட் 100 சம்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 சம்ஸ் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை பார்த்தா மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 சம்முமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் நிறைய டைம் கேட்ட பேட்டர்ன்லேயே சார் வந்து பார்த்து எடுத்தார். ஓகேங்களா? ஸோ 100 சம்முமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஸோ எல்லா டாப்பிக்கும் கலந்து தான் எடுத்திருப்பார். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங் தவிர மீதி எல்லா டாப்பிக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மாடலும் கவர் பண்ணி வர்ற மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைப்புமே கம்பைன் பண்ணி வர்ற மாதிரி தான் சார் எல்லா கொஸ்டினுமே எடுத்திருப்பாரு. ஸோ அந்த 100 சம்மு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின் எக்ஸாமில் கம்பல்சரியாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் 100 சம் மட்டும்தான் இருக்குது, இதை பார்த்தா மட்டும் போதுமா அப்படின்னு நினைக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சம்மையுமே கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ அதுக்கான லைவ் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த லைவ் டெஸ்ட் என்னைக்கு இருக்கும் அப்படின்னா 8th May. ஓகேங்களா? ஸோ கம்மிங் வெனஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 9 o'clock இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே கம்பல்சரியாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 100 சமயம் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 9 o'clock டெஸ்ட் டான் வந்து லைவ் டெஸ்ட்டாக வந்துடும். நீங்கள் எல்லாருமே கம்பல்சரியாக அட்டன் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 100 சம்க்கான PDF வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் எந்தெந்த கொஸ்டின்லாம் தெரியாமல் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்பல்சரியாக அந்த 100 சம்முக்கு எல்லா ஆன்சரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அந்த சம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாமுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ இந்த 100 சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் இருக்காது. லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாகவே நடத்தியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சம்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களோட ப்ராக்டிஸ்க்காக தான். நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற சம் தான் வந்து எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்க எந்த பேட்டர்னில் கேட்டாலும் நம்ம எடுத்திருக்கிற இல்லையா அந்த மாடல் எல்லாமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கோங்க. இந்த டாப் 100 ஸ்கூல் புக் சமயம் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக பார்த்துக்கோங்க. அந்த 100 சம்முக்குமே எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வந்து நல்லபடியாக அட்டன் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் டெஸ்ட் இருக்குது. ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட்டில் 17th week டெஸ்ட் அதை எல்லாருமே கம்பல்சரியாக அட்டன் பண்ணுங்க. ஈவினிங் 6 o'clock வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து டெலிகிராம் சேனலில் வந்துடும். ஸோ எல்லாருமே டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு எழுத போகிற டெஸ்ட்டையும் லைவ் டெஸ்ட்டையும் எல்லாருமே கம்பல்சரியாக அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.